வணக்கம் நண்பர்களே! நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸ். இன்னைக்கு நம்ம ஊற வைக்காம, அரைக்காம இன்ஸ்டன்ட்டா வடை ரெசிபி, அதுவும் கோதுமை மாவ வச்சு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும், ஹெல்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம். டக்குனு வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா, நீங்க வந்து இத செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப அட்டகாசமா இருக்கும். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு அகலமான கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து 1/2 கிலோ அளவு நான் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். தூள் உப்பு சேர்த்துட்டு அடுத்ததாக நான் வந்து 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணுறதுனால நமக்கு வந்து சாப்பிடும்போது அது வந்து ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு இல்லாமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, முருங்கைக்கீரையை நல்லா அந்த இலைகளெல்லாம் உருவி அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் நல்லா கைகளாலேயே நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து நல்லா பிசைய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடக்கி நம்ம போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துற வேணாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுருங்க. உப்பு அந்த இது எல்லாமே வந்து நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இதுதான் வந்து கரெக்டான பதம் நம்ம வந்து வடை செய்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் அப்படிலாம் எந்த அவசியமே கிடையாதுங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து பண்ணிடலாம். நினச்ச உடனே பண்ணிடலாம். அடுத்தது நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து போடணும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு சொல்லி எண்ணெய் பார்க்கலாம். எண்ணெய் பாருங்கள், லைட்டாக சின்னதாக ஒன்று போட்டு பார்க்குறேன். அது உடனே மேலே எழுந்திருக்குது. ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து வடையிலலாம் போட ஆரம்பிக்கலாம். ரவுண்டாக நம்ம வந்து அப்படியே போடுறோம். நல்லா உருண்டை ஷேப்லாம் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் வந்து கையில் மாவு எடுத்து அப்படியே அதை வந்து உள்ள ரவுண்டாக வந்து எண்ணெயில் விட்டுறலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் நம்ம வந்து நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ரொம்பலாம் கலரும் மாற தேவையில்லை. இதுக்கு ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம இதை வந்து வடைகளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து வடையை சேர்த்த உடனேயுமே இந்த மாதிரி ஒரு டைம் இந்த அரிக்கையை வச்சு ஒரு டைம் நகர்த்தி விட்டிங்க அப்படின்னா வடைகளெல்லாம் எதுவுமே ஒட்டாமல் வரும். ஸோ தனித்தனியாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்படி வந்து திருப்பி ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நகர்த்தி விட்டுக்கிறோம். அதுக்கப்புறமா அரிக்கையை வச்சு நல்லா 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இது வந்து ரொம்ப ப்ரௌனாக அப்படியெல்லாம் வந்து வராது. கோதுமை மாவு தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி லைட்டாக பொன்னிறமாக வந்தாலே வந்து கரெக்டான பதம். ஸோ நம்ம வந்து எடுத்துடலாம். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வடையுமே சாஃப்டாக இருக்கும் நம்ம கோதுமை மாவில் செஞ்சதுனால. ஸோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதெல்லாம் சுட சுட சர்வ் பண்ணோன்னா அட்டகாசமாக இருக்கும். கீரையெல்லாம் நம்ம சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. உங்கள்கிட்ட கீரை இல்லைன்னா கூட பரவாயில்ல, வெறும் கோதுமை மாவு, வெங்காயம், உப்பு, கொத்தமல்லி தழை இதையெல்லாம் சேர்த்துமே பண்ணலாம். நான் வந்து காரத்துக்கு எதுவுமே சேர்க்கல. நீங்கள் வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூளோ அல்லது பச்சை மிளகாயோ சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மீல்ஸ் அண்ட் மெமரீஸை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்ங்க.